உள்ளதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். 15 வருடங்களாக சாக்கடையால் நாறும் பூதிபுரம் பேரூராட்சி. அவலத்தை தீர்ப்பது பேரூராட்சியா மாவட்ட ஆட்சித் தலைவரா? தேனி மாவட்டம் பூதிபுரம் பேரூராட்சியில் சாக்கடையால் ஊர் முழுவதும் நாறிக்கொண்டிருக்கிறது. இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் தங்கள் மூக்கை பொத்திக் கொண்டுதான் குடியுள்ளனர். மஞ்சநாயக்கம்பட்டியிலிருந்து புறப்படும் சாக்கடைகள் பூதிபுரம் அருந்ததியினர் குடியிருப்பு பகுதியில் உள்ள குட்டையில்தான் நிரம்புகிறது. இங்கு 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் 25,000க்கும் மேற்பட்ட நபர்களும் வாழ்ந்து வருகின்றனர். இங்குள்ள அவலத்தை தீர்ப்பது யார் என்று கடந்த 10-15 வருடங்களாக காத்து கிடக்கும் மக்கள். ஆனால் இதே நிலைதான் நீடிக்கிறது. மேற்கண்ட அவலங்களை தீர்க்க பாதாள சாக்கடை ஒன்றே தீர்வு என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லவி பல்தேவ் அவர்கள் பூதிபுரத்திற்கு பாதாள சாக்கடையை கொண்டு வருவாரா அல்லது மக்களை பாதாளத்தில் தள்ளுவாரா? இதை யார் தீர்ப்பார்கள்? பேரூராட்சியா? மாவட்ட கலெக்டர் பல்லவி பல்தேவா? பெரியகுளம் MP ரவீந்திரநாத் குமாரா அல்லது துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அதே பகுதியில் முதலமைச்சர் நிதியில் இருந்து 20 லட்சம் ரூபாய் செலவில் அருந்ததியினர் சமுதாயத்திற்காக பொது சமுதாய கூடம் கட்டப்பட்டது. கட்டிடம் திறப்பதற்கு முன்னதாக அதே பகுதியில் உள்ள தனியார் சுரேஷ்குமார் சுய விளம்பரத்திற்காக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் பொறிக்கப்பட்ட பெயர் பலகையின் கீழ் சுரேஷ்குமார் தனது பெயரை வைத்துள்ளார். அதே பகுதியினர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் படம் வைக்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்களின் படம் வைக்கலாமா? அருந்ததியரின் பெரும் கட்சிகளான அதியமான் நாகை திருவள்ளுவன் படம் வைக்கலாமா அல்லது பெரியார் படம் வைக்கலாமா என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லவி பல்தேவ் உரிய நடவடிக்கை எடுத்து முறையான விளம்பர பலகை வைக்க நடவடிக்கை எடுப்பாராம். பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவாரா? துணை முதல்வருக்கே வெளிச்சம். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக களத்தில் ஆசிரியர் கண்ணனுடன் நிருபர் கருப்பசாமி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.